டிஸ்க்ளோஷர் டே இந்த படத்தோட குயிக் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பொதுவாக ஸ்பீல்பெர்க் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு பரிச்சயமான டைரக்டர். அதாவது இவரோட படங்களை வந்து பார்க்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அதே மாதிரி இவரோட படங்களில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு எமோஷனலாக ஒரு விஷயம் இருக்கும். அந்த எமோஷ்னலை அப்படியே வந்து ஆடியன்ஸான நம்மக்கிட்ட வந்து ஸ்க்ரீன் பிளேவில் வந்து கடத்துவார். இவரோட படங்கள்ல எல்லாமே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இது இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு டைரக்டர் வந்து ஒரு விஷயத்த வந்து கையில எடுத்தா, அதே மாதிரி தான் படங்கள் வந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா, இவரு மட்டும் தான் வித்தியாசமான ஜர்னர் வந்து எடுப்பாரு. திடீர்னு வந்து ஸ்கை-ஃபை மூவி எடுப்பாரு. திடீர்னு அட்வென்ச்சர் மூவி ஜுராசிக் பார்க் மாரி எடுப்பாரு. திடீர்னு வார், அதாவது வேர்ல்டு வார் 2 சேவிங் பிரைவேட் ரியான் இந்த மாரி படங்கள வந்து குடுப்பாரு. திடீர்னு ஏலியன பத்தி எடுத்துட்டு இருப்பாரு. இண்டியானா ஜோன்ஸ் அப்படிங்கிற ஒரு மிஸ்ட்ரி படத்த வந்து எடுப்பாரு. இந்த மாரி பல பரிமாணங்கள்ல ஸ்டீவன் ஸ்பீல்பெர்க் படங்கள் இருக்கும். அதே மாதிரி இந்த டிஸ்க்ளோஷர் டே படம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஹியூமன் எமோஷனுக்கு மதிப்பை வந்து கொடுக்காத ஒரு ஏலியனுக்கு வந்து ஒரு மதிப்பு கொடுத்து அந்த ஏலியனை வந்து அந்த ஏலியனுக்கு ஒரு எமோஷன் வந்து அந்த ஒரு ஸ்க்ரீன்லேயே வந்து கொண்டு வந்து காமிச்சிருப்பாரு. பொதுவாக ஏலியன் படம்னாவே ஏலியன் வந்து அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கும். அந்த ஏலியனை வந்து அடக்குவாங்க, அது சாகடிக்கப்படுவாங்க. இதுதான் வந்து வழக்கமான ஏலியன் படத்தில் நடக்கும். ஆனால் அந்த ஏலியன் மேலேயே ஒரு பரிதாபம் வந்து வர வச்சிட்டாரு. கடைசியாக ஒரு 20-25 நிமிஷம்லாம் சும்மா தேட்டரில் வந்து ஒரு பின் ட்ராப் வந்து சத்தம் இல்லாத அந்த அளவுக்கு ஒரு சைலண்ட்டாக வந்து ஸ்க்ரீனுக்குள்ளே இழுத்துட்டாரு ஸ்பீல்பெர்க்கு. அதுக்கப்புறம் ஜான் வில்லியம்ஸோட மியூசிக் வந்து அற்புதமான ஒரு மியூசிக். டிஸ்க்ளோஷர் டே, அதாவது முடித்து வைக்கப்பட வேண்டிய ஒரு நாள் அப்படிங்கிறத அர்த்தம். கரெக்டாக வந்து ஜனங்களுக்கு ஒரு விஷயத்தை வந்து எடுத்து வந்து மீடியா மூலம் காமிச்சிட்டாரு. கரெக்டாக வந்து ஜெயிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.